இன்றைக்கிங்க ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி என்னன்னு பார்க்கலாங்களா? சூப்பராக கிறிஸ்பியான கம்பு தோசைங்க. அது கூட கார சட்னி. கம்பு தோசைக்குங்க 3 கப் கம்பு எடுத்திங்கன்னா 1 கப்புங்க 5020 இல்லைன்னா இட்லி அரிசிங்க, 1 கப் உளுந்துங்க, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துங்க, ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கும் போதுங்க சின்ன வெங்காயம்ங்க, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து அரைங்க. இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியாக மாவு அரைச்சங்காட்டி அளவாக சேர்த்திருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ மாவு அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்படி அதை சேர்த்திக்கோங்க. கார சட்னிக்குங்க நல்லா 1 கப் அளவு சின்ன வெங்காயம்ங்க, வெள்ளைப்பூண்டு, வரமிளகாய்ங்க, ஒரு தக்காளி, உப்பு இதெல்லாம் போட்டுங்க தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்லிங்க நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுங்க நம்ம அரைச்ச சட்னியை போட்டுங்க நல்லா வணக்கி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கார சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருங்க. கம்பு தோசை மாவுங்க ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்தில் புளிச்சிருங்க. ஒரு 2 நாளைக்கு வர்ற மாதிரி மட்டும் ஆட்டி வச்சுக்கோங்க, அதுவே நம்மளுக்கு சரியாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் நாள் இட்லி வேணாலும் ஊற்றலாம், இட்லியும் சாஃப்டாக தான் வருங்க. தோசைங்க நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சீரகம் எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்ப மணமாக இருக்குங்க. நார்மல் தோசை மாதிரி லேசாக வருங்க. நம்ம மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்திருக்குதுன்னு. இனி என்னங்க தோசை ஊற்றி கார சட்னி வச்சு சாப்பிட வேண்டியது தானுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் கம்பு தோசைக்கு என்ன சேர்த்து அரைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.